நான் ஏன் எங்களுடைய திரை கவர்ச்சி எல்லாம் மிந்தின ஒரு தலைவர் அப்படின்னு சொல்றேன்னா, சிகாகோவில் அமெரிக்காவில் ஒரு பெட்னான்னு ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அதுக்கு அண்ணா வந்திருந்தாரு, நான் போயிருந்தேன், சகோதரி குஷ்பு அவர்கள் வந்திருந்தாங்க, டிஎம்எஸ் சுசீலா எல்லாம் வந்தாங்க. அங்கிருந்து இறங்கி வந்தோன்னா அண்ணனை விமான நிலையத்திலேயே வச்சு கைது பண்ணிட்டாங்க. கைது பண்ணி 2 வருஷம் 3 வருஷம் சிறையில் இருக்கிறாங்க. அந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் நாங்கள் நடிகர் சங்கத்தின் சார்பில் ஒரு நிதி திரட்டுவதற்காக, நடிகர் சங்க கடன் அடைக்கிறதுக்கோ கட்டடம் கட்டுறதுக்காகவோ நிதி திரட்டுவதற்காக முதல்ல ஒரு கலை நிகழ்ச்சி துபாயில் எங்கேயோ நடந்தது. பெரிய கூட்டம், கட்டுக்கடங்காத கூட்டம். ஏன்னா ஒரு நடிகர் இல்லை, தமிழ் திரையில் முன்னணியில் உள்ள அத்தனை நடிகர்களும் திரைக்கலைஞர்களும் நடிகைகளும், இப்போ நடிகைன்னு சொல்லக்கூடாது, அனைவருமே நடிகர்கள் தான், திரைக்கலைஞர்கள் தான், அத்தனை பேரும் கலந்துக்கிட்ட கூட்டம் துபாயில். துபாயே அந்த ஆடிட்டோரியமே நிரம்பி வழியுது. அடுத்தது லண்டன்ல நடத்துறோம். லண்டன்ல நடத்தும் போது அண்ணன் சிறையில் இருக்கார். அண்ணன் திருச்சி சிறைன்னு நினைக்கிறேன், என்னுடைய நினைவு. வேலூர் சிறையில் இருக்கிறார். அப்ப என்னன்னா, அங்க லண்டன்ல புலிகள் அமைப்பு தமிழர்களுக்கு ஒரு செய்தி அனுப்பிச்சிருது. சிறையில் அண்ணன் வைகோவை எந்த நடிகனும் சென்று சந்திக்கவில்லை, நான் உட்பட. ஆகவே இந்த நிகழ்ச்சியை புறக்கணிக்க வேண்டும் என்று அமைப்பிலிருந்து ஒரு ரகசிய சுற்றறிக்கை வருது. அப்ப எல்லா நடிகர்களும் ஒரு கெத்தா இருந்த, இத்தனை நடிகர்கள் வர்றோம், இத்தனை முன்னணி நடிகைகள் வர்றோம், கூட்டம் லண்டன்ல கட்டு கிடங்காம இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு போனா, ஒரு 50,000 பேர் உட்கார வேண்டிய ஆடிட்டோரியம் நினைக்கிற ஒரு 1000 பேர் உட்கார்ந்துருந்தோம். அதுதான் அண்ணனுடைய சிறப்பு. அத்தனை திரை கவர்ச்சியையும் தாண்டி அண்ணனுடைய தியாகத்தை புரிந்து கொண்டு வரலைங்க யாருமே. பிசுபிசுத்து போச்சு. மொத்த நடிகர் சங்கம், மொத்த நடிகர்கள், மொத்த நடிகைகள் அந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றோம். அப்படி என்றால் திரை கவர்ச்சியை தூக்கி அடிக்கக்கூடிய ஒரு தியாக உள்ளம் கொண்டவர் அண்ணன் வைகோ அவர்கள். அதனால்தான் நாங்கெல்லாம் அவருக்கு ரசிகரா இருக்கிறோம், நாங்கெல்லாம் அவர் முன்னோடியா எடுத்துக்கிறோம்.